இருந்த இடத்திலிருந்து ஐயனை நினைக்கும் போது எந்த இடத்திலிருந்து நினைக்கிறீர்களோ அந்த இடமே வந்துட்டு ஆலயமாக மாறும். நீங்கள் மனதிலே நினைக்கும் போது அந்த இடமே கருவறையாக மாறும். அவ்விடத்திலே இறைவன் வந்துட்டு குடியேறுவார் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர். அந்த சிவம் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியது தான். அதை நாம் உணர வேண்டும், அவ்வளவுதான். இவ்விடத்தில் நம்மால் சிவத்தை உணர முடியும் அப்படின்னு நினைத்தா உணர முடியும். இவ்விடத்திலே நம்மால் சிவத்தை உணர முடியவில்லையே நினைச்சா உணர முடியாது. உங்கள் எண்ணம் எதுவோ அதற்கு போல அவருடைய இயக்கமும் இருக்கும் அப்படின்னா அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம உடலிலே சிவபெருமான் இருக்கின்றார், சிவமானது இருக்கிறது அப்படின்னு சொல்றோம்னா கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னா யாருனாலையும் சொல்ல முடியாது. அது இருக்கனாலதான் எந்திரிச்சு அங்கிட்ட நடமாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு அரும் சக்தி நமக்குள்ள இருக்கிறனால ஒரு வகையில இந்த உடலை விட்டு அந்த சக்தி நீங்கி விடுகிறது. அப்படிங்கும் போது இது சவமாக மாறிவிடுகிறது. உடலானது சவமாக மாறிவிடும். அப்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், சிவமும் சக்தியும் இணைந்திருந்தால்தான் இயக்கம். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே சக்தி உடலை விட்டு பிரிந்து விட்டாலும் அந்த இடத்துல சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உடலை என்னவாக மாற்றி விடுகிறது அப்படின்னா அழிவுக்கு உட்படக்கூடிய சவமாக மாற்றி விடுகிறது. ஏன்னா அமைதித்தன்மை அதனுடன் இயக்கத்தன்மையும் சேரும் பொழுதுதான் உயிருள்ள ஒரு உடலானது இயங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது ஒரு ஆழ்ந்த கருத்து. அதை யோசித்தால் தான் நமக்கு புரியும் என்னவென்று. அதே போல எந்த இடத்திலும் மனம் தளராது இருத்தல் வேண்டும். அதுதான், அதாவது உறுதிப்பாட்டோடு பக்தி செய்யறதாங்க சிறப்பு. இன்னைக்கு ஒரு தெய்வத்தோட பெயர், நாளைக்கு ஒரு தெய்வத்தோட பெயர், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்ங்கிறனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாமத்துல பெயரை வழிபடுறோம் அப்படின்னா எந்த தெய்வத்தின் மீதும் ஒரு பிடிப்பு இருக்காது. யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒரு தெய்வத்தை சொல்றாங்க, வியாழக்கிழமை இன்னைக்கு இந்த தெய்வத்தை வழிபடணும், புதன்கிழமை இன்னைக்கு இந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு திருநாமங்கள் வேறு வேறு. சரி வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம்.